வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மன்னிவாக்கம் ரூபி பில்டிங் லேண்ட்மார்க்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா பிஎல்பி ஆனந்த நிலையம்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு மணிமங்கல் ரோட்டில் வந்தால் முடிச்சூர் அட்டக்கம்பளிலேருந்து மணிமங்கல் ரோடு உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடில் மாரல் கவுண்ட்ரி வழியில் வந்தாலும் 1 கிலோமீட்டர் வரும். ஸோ பிஎல்பி ஆனந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பீடாக டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு. ஸ்பீடாக ரேட் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிளாட் வந்து ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து சேல்ஸை கொடுத்துருக்காங்க. பிளாட் நம்பர் டீடெயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1600 ஸ்கொயர் ஃபீட் வரும். அப்ராக்சிமேட்டாக 29.5க்கு 54 வரும். இந்த லேஅவுட்டில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லா பிளாட்டுமே இந்த சைஸ் தான் வரும். இந்த பிளாட் சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க 3100 ரூபாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஃபைனல் ரேட்டுங்க இது. ஸோ நம்ம மேக்ஸிமம் நிறைய ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரேட் என்னென்னே சொல்லிவிடுவேன். நீங்கள் மார்க்கெட் ரேட்டும் விசாரிச்சிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால. சரிங்களா? நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷனில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது 50 ஃபீட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிளாட் தள்ளி வரும். உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்துருந்தீங்கன்னா பரிச்சயமாக வந்திருக்கும். சமீபத்தில் இந்த 50 ஃபீட் ரோடும் பார்த்தோன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மழைனால பார்த்தீங்கன்னா நிற்குது. மேக்ஸிமம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு தார் ஊற்றுற அந்த ஒர்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங்கில் இருக்குது. நல்ல டெவலப்டு ஏரியாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு ஈஸியாக நீங்கள் வாங்கலாம். காரணம் என்னென்னா இங்கே ஹைடெக் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா 4200 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இமீடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு 4000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதே பிஎல்பி ஆனந்த நேரத்தில் ரீசேல் பிளாட்ஸ் இப்போ கரண்ட்டில் 3600 ரூபா சொல்லி 3500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேரில் நீங்கள் விசாரித்தா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். இமயம் டிபிடி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான விஷயத்த கரெக்டான முறையில் உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவோம். வில்லங்கமான ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒன்று விற்றா போதுன்ற மாதிரிலாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோன்னா கண்டினியூ ஆகும். ஸோ அந்த நம்ம ஒர்க் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் பார்த்தோன்னா உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு நம்ம என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? பாருங்கள், இந்த லொக்கேஷனில் நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வரலாம். சும்மா எப்போயாவது அந்த பக்கம் வாங்க, வந்துட்டு இந்த ஏரியாவில் பார்த்தா என்ன ரேட் போகுது அப்படின்னு சொல்லி இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இங்கே ரீசேல் பிளாட் சேல்ஸ் பண்ணுறவங்க நிற்பாங்க. அவங்ககிட்ட கேளுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டு அந்த பிளாட்லாம் கேட்கக்கூடாதுங்க. வந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிளாட் எங்கே எவ்வளோ போகுதுன்னு கேளுங்க. நம்ம இல்லைனா நார்மலாக சொல்லுவாங்க, வாங்குறவங்க கடை விற்கிற ரேட்டு, விற்கிறவங்க வாங்குற ரேட்டு இது மாதிரி கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுனாலும் கேட்டுக்கலாம். பாருங்கள், அந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்டு ஏரியா. என்ன ஒரு விஷயம்னா நமக்கு விற்கணும்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மீடியேட்டர்ஸ் அது யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்ஜின் வச்சுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க. அது ஒன்று தான். இங்கே மார்க்கெட்டில் என்ன ரேட் போகுதுன்னு நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். இப்போல்லாம் பார்த்தோன்னா அந்த கான்செப்ட் வந்து இங்கே செட்டே ஆக மாட்டேங்குது. அதனால் இங்கே பிளாட்டு என்ன ரேட் போகுதுன்னு மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க. பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள், ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த கட்டம் ப்ராசஸ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.